கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. இருளோ புயலோ உனை என்ன செய்யும், என்னருளிருக்க எவை என்ன செய்யும். உன்னோடு எந்நாளும் நான் இருக்க, நீ கலங்காதே என் நெஞ்சமே. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 5ஆம் வாரத்தில் பயணிக்கிறோம். 18 வயது நிரம்பிய இளைஞன் ஒருவன் மருத்துவரான தன் தந்தையை காண அவர் பணிபுரியும் புகழ் வாய்ந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தான். கண்ணெதிரே கத்திமுனையில் நர்ஸ் ஒருவரை கடத்திச் செல்வதைக் கண்டான். அவளை காப்பாற்ற அவன் பின்னே ஓடினான். எதிர்பாராத விதத்திலே இவன் மண்டை உடைந்து இரத்தம் பீரிட்டது. கடத்தியவன் காரை விட்டு இறங்கி ஓடினான். அதனால் அந்த தாதியும் சிறிய காயத்துடன் தப்பினாள். மருத்துவரின் மகனோ 1 மாதம் படுக்கையில் இருந்து பல சித்திரவதைகளை அனுபவித்து கொடும் மரணத்திற்கு உள்ளானான். மகனை இழந்த தந்தையோ உள்ளம் கலங்கினாலும் அவன் வந்த கடமையை நிறைவேற்றி சென்று விட்டான் என்று சொல்லி மனதை தேற்றிக் கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மண்ணில் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையுண்டு. அதை நிறைவேற்றுவதே நமது வாழ்வு. பின்னர் தம் சீடரிடம் மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு அவரது பணியை செய்து முடிக்க யூதேயாவை நோக்கி விரைகிறார். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்கிறார் புனித பவுல். கடவுளின் ஆவியாலே உயிரும் உயிர்ப்பும் உண்டு. உயிரும் உயிர்ப்பும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று யோவான் நற்செய்தி 11:25 சொல்லுகிறது. கிறிஸ்துவில் குடியிருந்த அந்த கடவுளின் ஆவியானவரே இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் வல்லமையை புரிந்தார். இயேசு யாயிரின் மகளை உயிர்த்தெழச் செய்தார். நைனூர் விதவையின் மகனை உயிர்த்தெழச் செய்தார். 3ஆவதாக தனது அருமை நண்பன் லாசரை உயிர்த்தெழச் செய்ய விரைகிறார். யூதேயாவை நோக்கி அவர் போகிற பொழுது, என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்ற இறைவாக்கு இன்றைய நற்செய்தியிலே இயேசுவில் நிறைவடைகிறது. என்று நம் ஒவ்வொருவரிலும் நிறைவேற வேண்டியதும் இப்பணியே. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நாமும் உயிர் பெற்றெழுவோம். இயேசுவைப் போல பிறரை உயிர்த்தெழச் செய்வோம். பல இழப்புகளால் வாழ்வை இழந்து நடைப்பிணங்களாய் வாழ்வோரை நம் நல் வாக்கால் புத்துணர்வூட்டலாம். இதுவும் உயிர்ப்பித்தலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை ஆழமாக எங்களுடைய வாழ்வில் இத்தவக்காலத்தில் உணர்ந்தவர்களாக வாழ்வை நோக்கி பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை தேடிச் சென்றாய். உனக்காய் நானே ஒளியானேனே, நீயோ இருளை
தந்தேன் உனக்கல்லவா. உயிரே உறவே உனக்காக நான் இருக்க கலங்காதே என் நெஞ்சமே.